தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கி வந்தது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அரிசிக்கு பதிலாக ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது. இதன் காரணமாக மாநிலத்தில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் 55 மாதங்களாக வேலை இல்லாமல் இருந்தனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களின் அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி ரேஷன் கடை ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 4500 ரூபாய் 12,000 உயர்த்தி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் கான்பிட் சார்பில் நடைபெற்ற விழாவில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக நடைபெற்று வருகிறது. 10ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் மஞ்சள் நீர் உற்சவத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, வசந்தி நேரு, மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்னம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் கராத்தி சுந்தரராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்கள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மஞ்சள் நீர் உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் வீதி உலா விழாவினை உபயதாரர் தினேஷ் பிரீத்தி குடும்பத்தினர் செய்திருந்தனர். பாருங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கான்பெட் சார்பில் 17 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கால்பந்து போட்டி ஜூலை 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் 11 அணிகள் கலந்து கொண்டன. இதில் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியும் பெத்தி செமினார் பள்ளியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜீவானந்தம் பள்ளி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. பெண்கள் பிரிவில் 4 அணிகள் கலந்து கொண்டன. இதில் இறுதிப் போட்டியில் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு பள்ளியும் கல்மண்டபம் தியாகராஜா நாயக்கர் அரசு பள்ளியும் மோதின. இதில்
3-0 என்ற கோல் கணக்கில் கம்பன் அரசு பள்ளி அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு கோப்பை சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்டு கடந்த மே மாதம் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் பேருந்து நிலையம் அருகே சாலையோரத்தில் டிஃபன் கடைகள் செயல்பட்டு வந்தன. இதனையடுத்து நெல்லித்தோப்பு சிக்னல் முதல் பஸ் நிலையம் வரை புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் தலைமையில் ஊழியர்கள் உருளையன்பேட்டை காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள நடை மேம்பாலத்தின் கீழ் பகுதியை ஆக்கிரமித்து செயல்பட்டு வந்த டிஃபன் கடையின் பொருட்களை நகராட்சி ஊழியர்கள் பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றினர். இதற்கு கடைக்காரர்கள் மற்றும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வாகனத்தை முற்றுகையிட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். மறைமலை அடிகள் சாலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். எனக்கு ஆம்பளை பிள்ளைல ஆம்பளை இடம் இல்லடி எங்க 10 ரூபா போட இட்லி கடை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் லட்சியம்னா கமிஷனர் சொன்னார் நம்ம ஆள் இல்லை. இப்போ வந்து வாக்கு போட்டுட்டு இல்லை காலையில் சாப்பிட்டே இல்லைப்பா இங்கே தான் பார்க்குறேன் நான் ஆட்டோ கூட்டு வரேன் தான் பண்ண வண்டியில் கமிஷனர் இந்த ஒரு கடைக்காரர் சொன்னாரா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருப்பா. இவர் அப்படி கொடுக்குறாரு. என் கடை தான் எனக்கு சொல்லணுமா? புதுச்சேரி வில்லியனூர் அருகே கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சௌந்தர்யா கோல்டன் சிட்டியில் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சருக்கு கடையின் உரிமையாளர் சுப்பிரமணி தனது குடும்பத்தினருடன் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தட்டாஞ்சாவடி தொகுதி அழகப்பன், ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் சுப்பிரமணி ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கினர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர் வரவேற்றார். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான GNS ராஜசேகரன் பிறந்தநாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் ஏற்பாட்டில் தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சியாக அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் நீடூடி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரத்த தான முகாமும், ஆகஸ்ட் 8ஆம் தேதி மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் திருநள்ளாறு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அமுதாராணி, காரை மாவட்ட விவசாய அணி தலைவர் சந்திரசேகரன், தொகுதி பொறுப்பாளர் ஆறுமுகம், தொகுதி தலைவர் பாலமுருகன், தொகுதி பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி செயலாளர் சந்திரபோஸ், ராவணன், சிபி, மாநில பட்டியல் அணி செயலாளர் கார்த்திக், காரை மாவட்ட செயலாளர் பிரபாகர் மற்றும் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் கலந்து கொண்டனர்.
நாகர்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக சாரண இயக்கத்தின் உலக ஸ்கார்ப் நாளை முன்னிட்டு சாரண மாணவர்களுக்கு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகனாம்பா தலைமை தாங்கினார். மாவட்ட சாரண பயிற்சி ஆணையர் முனைவர் மோகன்ராஜ் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் நிம்மி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். சிறுதானியத்தில் செய்யப்பட்ட உணவுகளை மாணவர்கள் தரம் பிரித்து அவற்றின் பயன்களை கூறினர். ஆசிரியர் தேவிபாலா, ஜான்சிராணி ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை அறிவித்தனர். மாணவர் பிரணவ், புவனேஷ், திருவள்ளுவன் ஆகியோர் முதல் 3 பரிசும், மாணவன் ஜெயத்ரன் சிறப்பு பரிசும் பெற்றனர். பின்பு சாரண உறுதிமொழி எடுக்கப்பட்டு சாரண இயக்கத்தின் சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் அருள்ராஜ் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இந்திய அரசு நிதி சேவைகள் துறை சார்பில் ஊரக நிலையங்களில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் 2025 ஜூலை 1 முதல் 2025 செப்டம்பர் 30 வரை 3 மாத நிதி உள்ளடக்கம் முழுமை அடைவதற்கான பிரச்சாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் வில்லியனூர் கிராம பஞ்சாயத்து வில்லியனூர் பிளாக் பகுதியில் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பிரதமர் ஜனதன் யோஜனா, பிரதமர் ஜீவன் ஜயோதி பீமா யோஜனா, பிரதமர் பாதுகாப்பு பீமா யோஜனா மற்றும் அட்டல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதி நலத்திட்டங்களில் பதிவு மற்றும் இதர சேவைகள் வழங்கப்பட்டது. இதற்குட்பட்ட KYC கணக்குகளுக்கான வாரிசு நியமனம், உரிமை கோர வைப்பு தொகைகள், டிஜிட்டல் மோசடிகள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் வங்கி புகார் தீர்வு முறைகள் குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநர் கேசவன் ராமச்சந்திரன், பொது மேலாளர் ராஜ்குமார், இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குநர் ரிஷு பஜ்ரங் சிங், பொது மேலாளர் சந்திரசேகரன், கள பொது மேலாளர் பத்மாவதி ஸ்ரீகாந்த், வில்லியனூர் கிழக்கு மாவட்ட துணை ஆட்சியர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வங்கிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பல்வேறு நிதி சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களால் பயன்பெற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் AMH நாஜிம் தனது தொகுதி பகுதிகளில் பணிகளை பார்வையிட்டு வந்தபோது சிறப்பு வகுப்பிற்கு வந்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த பள்ளி மாணவர்களை பார்த்தார். தாமாகவே தன் காரை நிறுத்தி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மேல ஓடுதுறை பகுதியில் உள்ள மாணவர்களது இல்லத்தில் இறக்கிவிட்டார். பின்னர் அங்கு மேலும் காத்திருந்த மற்றொரு குழு மாணவர்களையும் காரில் ஏற்றிக்கொண்டு தாம் நடந்து சென்றார். இத்தருணங்கள் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுகள் தொண்டமானத்து மன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கான கபடி போட்டி ஆக்ஸ்போர்ட் பள்ளியில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியின் தலைவரும் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார். ஆக்ஸ்போர்ட் பள்ளி முதல்வர் சந்திரா வரவேற்புரை வழங்கி போட்டிகளை தொடங்கி வைத்தார். உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வாழ்த்துரை வழங்கினார். பாவேந்தர் பாரதிதாசனார் பள்ளியின் துணை முதல்வர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார். போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் டேனிஸ், சரண்யா, பிரவீன்குமார் செய்திருந்தனர். உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் சுதந்திரம் நன்றி கூறினார். சீனியர் ஆண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி முதலிடத்தினையும், ப்ளூ ஸ்டார் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 2வது இடத்தினையும் பெற்றனர்.
ஜூனியர் பெண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப்பள்ளி முதலிடத்தையும் அரசு மேல்நிலைப்பள்ளி குடப்பாக்கம் 2வது இடத்தினையும் பெற்றனர். நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன், அருள் பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி, உடற்கல்வி விரிவுரையாளர் லக்ஷ்மி, ஜெயந்தி, மகேஸ்வரி, ரஞ்சிதா, சாந்தி, நந்தினி, பரமேஸ்வரி, ஷாலினி, வினோதினி, வேலன், கருணை பிரகாசம், இளங்கோ, மணிபாலன் ஆகியோர் பணியாற்றினர். மயம் ஃபவுண்டேஷன் சார்பில் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி 18 பருவத்தில் மயம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் பாலகங்காதரன் தலைமையில் பிள்ளையார்குப்பத்தில் உள்ள மாணவி நித்யா நிலத்தில் கீரை விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது. மகளிர் குழுவினர் அய்யனார்கோவில் மாணவர்கள் உமாமகேஸ்வரி முன்னிலையில் மரக்கன்றுகள் நட்டனர். ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம், மரபு விதைகளை மீட்டெடுப்போம், ஆடி 18 விதைகள் விதைத்தல், நஞ்சில்லா உணவு நோயில்லா உலகம் நோக்கி மாணவர்களுக்கு கீரைகள் பயன்கள் பற்றிய புத்தகம் மற்றும் விதைகள் வழங்கப்பட்டது. விழாவில் சத்யநாராயணன், வனஜா, நித்யா, சூரிய நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித வெண்ணீர்ப்பு அன்னை ஆலய 174வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் புதுவை கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். திருவிழாவானது ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவில் நாள்தோறும் 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறுகிறது. இதில் பங்கு தந்தைகள், அருட்தந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலட்ஸ் தலைமையில் கூட்டு திருப்பலியை நிறைவேற்றுகிறார். தொடர்ந்து சிறப்பு ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை சூசைராஜ், உதவி பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ ஆகியோர் தலைமையில் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இதில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். சென்னை சென்ட் ஜோசப் தனியார் பொறியியல் கல்லூரி கல்வி குழுமம் சார்பில் கடலூர் திருப்பாப்புலியூரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் கடலூரில் உள்ள தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 62,000 ரொக்கப் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார் கலந்து கொண்டு மாணவர்களிடையே தன்னம்பிக்கை வளர்க்கும் வகையில் படிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விளக்கி பேசினார். நிறைவாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தாஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனரும் காமாட்சி சண்முகம் பள்ளியின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான தாஸ் பரிசுகளை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை சென்னை OMR சென்ட் ஜோசப் கல்வி குழும பேராசிரியர்கள் செய்திருந்தனர். டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணியிருக்காங்கல்ல, அதை மாரி ப்ராஜெக்ட் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் மாரி பண்ணுற மாரி பசங்க காட்டினீங்கன்னா புதுச்சேரி ஏம்பலம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கில் RO குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலம் நிறுவப்பட்டது. சுமார் ரூபாய் 40,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட RO இயந்திரம் மூலம் 250 மாணவர்கள் இனிமேல் சுத்தமான குடிநீர் பெற முடியும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் தலைவர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா, செயலாளர் செல்வி, டெல்பின்,
துணை செயலாளர் பவித்ரன், உறுப்பினர்கள் பாலாஜி, கார்த்திகேயன், சிவானி, பிரபாகரன் மற்றும் மற்ற குழு உறுப்பினர்கள் இணைந்து திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து நடத்தினர். இதனுடன் இணைந்து இந்திரா காந்தி நர்சிங் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் பள்ளி மாணவர்களுக்காக சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். கைகளை கழுவும் முறைகள், தூய்மை பராமரிப்பு போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு எளிமையாக நாடக வடிவில் விளக்கியது வரவேற்பு பெற்றது. மாணவர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்ட முயற்சி, லாஃபோகிராம் ஃபவுண்டேஷன் மற்றும் நர்சிங் மாணவர்களின் பங்களிப்பு பெற்றோர் ஆசிரியர்களிடையே பாராட்டை பெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியினரால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீராசாமி, NR ராஜா, மாநில செயலாளர் அழகு, செந்தில் கவுண்டர், மணி, அருள், அன்பு, சுகுமார், அரவிந்த், ஆனந்த், பாலு, ஆதி, ஜெரும், மாவட்ட துணைத் தலைவர் பரத், மாவட்ட செயலாளர் அருள்நாதன், மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன், செல்வகுமார், ராஜா, மணி, வெற்றிவேல் குரூப்ஸ், அழகு நண்பர்கள் உட்பட மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மகப்பேறு அரசு மருத்துவமனையில் அன்னை தெரேசா முதுநிலை மற்றும் சுகாதார அறிவியல் நிறுவனம் சார்பில் உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வார கொண்டாட்டம் 2025 தொடர்பாகவும், பிரசவத்திற்கு முந்தைய தாய்மார்கள் செய்ய வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் மருத்துவர்கள் விரிவாக விளக்கினர். மேலும் மதர் தெரேசா நர்சிங் கல்லூரி மாணவிகள் வில்லுப்பாட்டு மூலம் உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்தும், குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் அதனால் ஏற்படும் பயன்பாடுகள் குறிக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் அரசு மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் தலைமை மருத்துவர் டாக்டர் லட்சுமி சுகுமாரன், ஜிப்மர் இணை பேராசிரியர் டாக்டர் நந்தினி, டாக்டர் அபர்ணா, டாக்டர் கௌஷிக் மற்றும் கர்ப்பிணிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருசுகுப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கியது. இதில் 44 கிளப்பை சேர்ந்த 366 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டி குருசுகுப்பத்தில் உள்ள பெத்தாங் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் குருசுகுப்பத்தை சேர்ந்த KRW மற்றும் வானரப்பேட்டை சேர்ந்த பிளேபாய்ஸ் அணி இரு அணிகள் மோதின. இதில் குருசுகுப்பத்தை சேர்ந்த KRW அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குருசுகுப்பத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் மற்றும் பெத்தாங் போட்டியின் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் 44 கிளப்பை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பாஜக மாநில நிர்வாகிகள் சாய் சுதாகர், ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், ராயல் சீனிவாசன் மற்றும் ராஜரூபன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் KRW அணியின் கௌரவ தலைவர் ஏகநாதன் மற்றும் குருசுகுப்பம் மீனவ பஞ்சாயத்து தலைவர் ஒலி ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு
முதலியார்பேட்டை கடலூர் ரோடு போஸ்ட் ஆபீஸ் எதிரில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் வீரபத்ரன், தொகுதி செயலாளர்கள் மஞ்சினி, சுரேஷ், பொருளாளர் ராமலிங்கம், இணை செயலாளர்கள் காத்தவராயன், ராமதாஸ், வார்டு தலைவர் கணேசன் மற்றும் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன், ஓபிசி அணி மாநில தலைவர் ரவி, கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர், தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் என்ஆர் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுச் செயலாளர் சஞ்சய் செய்திருந்தார். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஜே நகர் 6வது தெரு, 7வது தெரு, 8வது தெரு மற்றும் 9வது தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவையை பாராட்டி விழா நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா, நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக கூறிய லாவண்யா, எனக்கு மகன் இல்லை, என்னை உங்களது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாய்ப்பு தாருங்கள். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பேன் என்றும், எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் பணியை செவ்வட செய்வேன் என பேசினார். இதனைத் தொடர்ந்து கொட்டும் மழையிலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் மற்றும் மழையின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத பெண்களுக்கும் நலத்திட்ட உதவியாக சுமார் 800க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஹாட்பாக்ஸினை வீடு வீடாக சென்று நேரடியாக வழங்கினார். மேலும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு பாண்லே நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் இயக்குனர் நவநீத கண்ணன் மகனும் மறைந்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் மருமகனும் ஆகிய கார்த்திகேயன், அவரது மனைவி முன்னாள் கவுன்சிலர் கலைவாணி ஆகியோரின் உத்தரவின் பேரில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் உள்ள 50 நபர்களுக்கும் உணவுகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஷத்ரியாஸ் ஃபுட்ஸ் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்பியூன் நோனாங்குப்பம் ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய 47ஆம் ஆண்டு சடல் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் குளக்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் கரகத்துடன் பின்தொடர்ந்து முக்கிய வீதிகளில் வலம் வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தங்களது நேர்த்திக்கரனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், ஆலய அறங்காவல் குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முக்கிய நிகழ்வான பார்சாகை வார்த்தல் மற்றும் சடல் உற்சவம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் 196வது கார்ப்பரேஷன் கூட்டம் மத்திய தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் பதிவு செய்யப்படாத தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்களில் உள்ள பதிவு செய்யப்படாத தகுதியான ஊழியர்களையும் பதிவு செய்ய ஊக்குவிக்கும் ஸ்ப்ரீ 2025 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் 2025 ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை அமலில் இருக்கும். இதன் மூலம் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தங்களது நிறுவனங்கள் மற்றும் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்களை ESIC இணையதளம், ஸ்ரம் சுவிதா இணையதளம் மற்றும் MCA இணையதளம் ஆகியவற்றின் மூலம் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யலாம். திட்டத்தின் அம்சங்கள்: முதலாளிகள் அறிவித்த தேதியிலிருந்து ESI சமூக பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வரும். முந்தைய காலத்திற்கான பங்களிப்பு தொகையை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அதற்குரிய அபராதமும் விதிக்கப்படாது. ஆய்வின் போது முந்தைய காலத்திற்கான எந்தவிதமான பதிவுகளோ அல்லது ஆவணங்களோ தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. முந்தைய காலத்திற்கான எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தங்களது ஊழியர்களை பதிவு செய்ய இந்த திட்டத்தை மாவட்டங்களை சேர்ந்த மற்றும் தொழிற்சாலைகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் தகவலுக்கு அருகில் உள்ள ESI கிளை அலுவலகம் அல்லது புதுச்சேரி ESI மண்டல அலுவலகத்தை 04132357 தொடர்பு கொள்ளலாம் அல்லது www.esic.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.